எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய நச்சுத்தடையோர் நாரிப்பாக ஈசன் மகேசன் உமா பார்வதி இடமாக வைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய 4 வகையோடு 7 வகை தோற்றம் 84 லட்சம் தேவர்களுக்கும் வழியளந்து காப்பாற்றி வரக்கூடிய வரமக்கள் எனது இடது பாகத்திலே உமா சக்தியை வைத்து அம்மையப்படாக இந்த உலகெங்கும் காட்சி கொடுக்கக்கூடியவன் அர்த்தநாரீஸ்வரன் என்று பெயர். இடபாகத்திலே சக்தியும் வலபாகத்திலே சிவனும் ஓரமாக சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரன் என்று இந்த அகிலத்துக்கே எடுத்து காண்பித்தவர். படத்தல் காத்தல் சங்கரத்தில் என்று சொல்லக்கூடிய முற்றிலே முதன்மையாக விளங்கக்கூடியவன். எல்லா தேவராசிகளுக்கும் படியாகும் இருந்தாலும் அத்தனை ஜீவராசிகளும் ஆண்டவன் எப்போது வருவான், ஆண்டவன் எப்போது வருவான் நமக்கு படியாப்பாக அவரோடு எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கின்றார்கள். ஆனால் என் அருகிலே இருக்கக்கூடிய நந்தீஸ்வரனும் சிவகணங்களும் யாரும் பார்க்கிறோம். யாருடைய நந்தீஸ்வரா? இந்த உலகையே வழியிழந்து ஒரு பரம்பொருளே உம்மை போற்றி வணங்குகிறேன் நந்தீஸ்வரன் அடியின் சுவாமி. சுவாமி வாழ்க வாழ்க வளர்ந்து என்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றிய இவ்வுலகெங்கும் உதித்து வரக்கூடிய பஞ்சாட்சர மந்திரம். ஆமாம் சுவாமி. 5 எழுத்து நமச்சிவாய மந்திரம். ஆமாம் சுவாமி. ஓரெழுத்து மந்திரம் ஓம் என்ற மந்திரம். ஆமாம் சார். 2 எழுத்து மந்திரம் தான் ஓ இம். ஆமாம். 3 எழுத்து மந்திரம் ஆ ஊ இம். ஆ ஊ இம். 4 எழுத்து மந்திரம். இப்படி பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடியது 5 எழுத்து மந்திரம். 5 எழுத்து மந்திரம். சடாட்சரம் என்று சொல்லக்கூடியது 6 எழுத்து மந்திரம். ஆமாம். சரவண பவன். அஷ்டாட்சரம் என்று சொல்லக்கூடியது 8 எழுத்து மந்திரம். 8 எழுத்து மந்திரம். எல்லா மந்திரங்களையும் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தில் இருந்தே உற்பத்தியானதுதான். இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவராசிகளுக்கும் வடியளந்து காப்பாற்றி வரக்கூடிய பரம கடவுள். அப்படிப்பட்ட கடவுள் எண்ணியை போட்டு புகழ்ந்தாயே. ஈசன் என்று சொன்னால் என்னை மட்டும் எனக்கு முன்னதாகவே இன்னும் 7 ஈஸ்வரர்கள் இருக்கின்றார்கள் இந்த உலகத்திலே. இடத்தில் இருக்கின்றேன். எனக்கு முன்ன 6 பேர். முதல் இந்த உலகத்துக்கு ஈசன் என்று சொன்னார். இவர்கள் அன்பு கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு மனு ஈசன் என்று பெயர். அடுத்தவர் இல்லை என்று கேட்டார். அவருக்கு இல்லை என்று சொன்னார். மாறி வழங்கக்கூடிய தர்ம குணால் படைத்தவர் மனு தர்மவாதிகள். உணவும் கொடுத்த உடையும் கொடுத்த வந்தார வாழ வைக்கக்கூடிய பெரிய மனம் படைத்தவர். அதனாலே மனு ஈசன் மனுஷன் சொன்னா முதல் உலகத்தில் முதல் ஈசன், இரண்டாவது ஈஸ்வரன். இவர்களிலே வசதி படைத்தவர், படம் படைத்தவர் கோடீஸ்வரன்.
இரண்டாவது ஈஸ்வரன். மூன்றாவது ஈஸ்வரன் இந்த உலகத்திற்கெல்லாம் முதற் கடவுள். அவன்தான் விக்னேஸ்வரன். யாரு? விநாயகர். அந்த விநாயகர் தான் மூன்றாவது ஈஸ்வரன். விக்னேஸ்வரன் எந்த ஒரு தொழிலை செய்தால் அந்த தொழிலை மேம்படுத்த வேண்டும். அதனால் அவனை வழிபாடு செய்தால் சர்வதலை இன்றி செயல்பட்டு வரும் அந்த வேலை. ஒரு வீடு இல்லறம் பேரு கட்டினால் கூட வீடே எப்படி புகுந்தாலும் அந்த ஒரு யாகத்தை செய்து இப்படி அவனுக்காக செய்தால்தான் அது முன்னேற்றத்திற்கு செயல்பாடு. அதனால்தான் இந்த இடத்திலே விக்னேஸ்வரன் மூன்றாவது ஈஸ்வரன் விக்னேஸ்வரன். நான்காவது ஈஸ்வரன் யாரு? அவன்தான் தென்னிலங்கையிலே பிறந்து அந்த ஈஸ்வரனுக்கு பிரகதீஸ்வரன் பட்டம் பெற்றவன் ராவணேஸ்வரன். 10 தலையில் கரப்படுத்தவன். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிவாலயத்தை அமைத்து அதற்கு கும்பாபிஷேகம் செய்து அதை வழிபட்ட பிறகுதான் அரசாங்க வேலையை செயல்படுவோம். அப்படிப்பட்ட ஈஸ்வரன் நான்காவது ஈஸ்வரன் ராவணேஸ்வரன். ஐந்தாவது ஈஸ்வரன் யாரு? சிவபெருமான் ஆலயத்திலே வடக்கே தெற்கு முகமாக அமர்ந்திருப்பான். அவனுக்கு பேர் சண்டிகேஸ்வரன். சண்டிகேஸ்வரன் என்றால் சண்டித்தனமாக அமர்ந்திருப்பது. கண் தெரியும், ஆனால் கண்களை மூடி விழித்தவன். தூங்குற உண்மையிலே தூங்குற தட்டி தூங்குற மாதிரி நினைக்கிறேன். அதுபோல தூங்குற மாதிரி நினைக்கிறோம். கண்களை மூடிக்கொண்டு விழித்துக் கொண்டிருக்கிறோம். பேச தெரியும், பேச முடியும், ஆனால் மௌனம் சாதிக்கும். கேட்கும், காது கேட்கும், ஆனால் தலையசைக்காமல் அப்படி சண்டித்தனமாக இருப்பதினாலே பேரன்போட பெரியவர்களே, நாடக கலாசிரியர்களே, இது நமது குடும்பத்தோடு சேர்ந்த ராஜவேல் என்று சொல்லக்கூடிய அவர்கள் கிராம நிர்வாக அலுவலராக இருந்து ஓய்வு பெற்றவர் ராஜவேல் என்று சொல்லக்கூடிய அவர்கள் இங்கே கடலூர் மாவட்டம் பரமக்குடி வட்டம் சிறுவத்தூரை சேர்ந்த வெங்கடேஸ்வரர் நாடகாசிரியர்களை பாராட்டி 20 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார். இந்த சிறத்தமான வேலையை ஈஸ்வராகவே இருந்த அருள்வாய்க்கு எல்லாரும் பெற்று பலாண்டுகள் வாழ்வாழ்கிறது. ராஜவேல் ஐயாவையும் அவர்கள் குடும்பத்தாரையும் மனதார பாராட்டுகிறேன். நன்றி. அப்படி 5வது ஈஸ்வரன் என்று சொன்னால் சண்டிகேஸ்வரன். கேள்விப்பட்டிருக்கேன் சாமியா? அந்த ஆண்டவனுக்கு சென்றால் ஆலயம் தாரிட்டிருக்கிறது, ஈசனை பார்க்க முடியவில்லை. அதனால் சண்டிகேஸ்வரன் ஆலயத்துக்கு சென்றால் ஆலயம் ஒரு மூளை எடுத்து ஆலயத்தினுள்ளே போட்டு 3 முறை கை தட்டி மொத்த காரியத்தினுடைய கஷ்டங்கள் இருந்தது, இதை நீ ஆண்டவரிடத்தில் எடுத்து சொல்லி முறைகளை வைக்க வேண்டும். அப்படி என்று வழிபடக்கூடிய தாமந்த சண்டிகேஸ்வரன். எந்த ஈஸ்வரன்? 5வது. 6வது ஈஸ்வரன் யாரு? நந்தீஸ்வரன். ஈஸ்வருடைய ஆலயத்திலே முட்டி இருக்கக்கூடிய நந்தி படம் அந்த நந்தீஸ்வரனுக்கு மாதத்திலே 2 முறை சிறப்பு பூஜை நடக்கும். அதுதான் பிரதோஷ தினம்.
அமாவாசைக்கு ஒரு நாள் முந்தியும் பௌர்ணமிக்கு ஒரு நாள் முந்தியும் நடக்கக்கூடியதான் அதிலே சனிக்கிழமை வந்தா சனி பிரதோஷம் மிக முக்கியமானது. திங்கட்கிழமை வந்தால் சோமவாரம் மிக மிக முக்கியது. இந்த நந்தீஸ்வரன் ஈஸ்வரன் கோயில் அப்படின்னு சொல்லி வழிபடுவாங்க. அது அபிஷேக ஆராதனை செய்து எண்ணெயா பச்சரிசி வெள்ளம் எல் இப்படிப்பட்ட சமித்திகளை வைத்து அவர்களை கற்பழித்து பூஜை செய்தால் எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகும். அதன் பிரதோஷ தினம் மாதத்திலே 15 நாளைக்கு ஒரு நாள் அப்படி 2 முறை வரக்கூடிய அந்த 6வது ஈஸ்வரன் யாரு? நந்தீஸ்வரன். 7வது ஈஸ்வரன் யாரு? ஏழாவது இடத்துல இருக்கிறவன் தான் என்னை பற்றி பெருமையாக பேசுவதற்கு எதிரில்லை. வைத்திருக்கிற பொருள் அத்தனை ஆமா ஒரு மொத்தமாடு அப்படி நான் அமர்ந்திருக்கக்கூடியது படிமலை. ஒரு நேரம் படி அதிகமாகிட்டா கரைஞ்சி மலர் உப்பா கூடி வெளிமலையா படி என்ன கரைஞ்சி கீழே இப்படி நிலையற்று இருக்கக்கூடியவர் கும்பல ஏறிச்சு போவாங்க போயிட்டா பரவாயில்ல. அவர் அங்கிருந்து திரும்பி வந்து மறுபடியும் சிவசிவான்னு ஒண்ணு இல்ல. அப்ப நான் இருக்கிற இடமும் வசிக்கிற இடமும் மகேஸ்வரன் பத்தி பேசணும்னா ஒண்ணு இல்ல. என்ன வேணும்னா எல்லா ஜீவராசிக்கும் படியாகிறது. இப்ப 7வது இடத்துல இருக்கிறது தெரியும். இருந்தாலும் இந்த மனிதன் முதல் இந்த மகேசன் வரை எல்லோரையும் மாற்றி படைக்கணும். தெரியுமா? சனீஸ்வரன் அப்படிப்பட்ட சனீஸ்வரன் ஒருவனுடைய வாழ்க்கையிலே அவன் சனீஸ்வரன் கொடுத்துட்டான்னா அவன் அம்மை ஏழையாக இருந்தாலும் சரி அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி பிச்சை எடுத்து அப்பேற்பட்ட சனீஸ்வரன். ஏன்னா பாதசனி என்றால் ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்கும். அவன் காலில் சக்கரம் கட்டிட்டு இருக்கிறான். இதுக்கு அதிகாரிகளுக்கு ஓடிக்குதான் ஜென்மத்திலே தீராத தெரியல நல்லா ஒரு கஷ்டம் அது செல்வச்செடி சரசச்செடி என்று சொல்லக்கூடிய மாரகச்செடி. இப்படி ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலும் 3 சுற்று வரக்கூடியதான் 7 சனி என்று மங்குச்சனி பூக்குச்சனி மாரகச்செடி. சனி சனின்னு சொல்லும் உடனே நமக்கு கமலம் நடக்குது. காலகழிவானா கூட தம்பி நல்லா குதிக்கால நிறைய பூச்சி கழிவு நல்லா அடியோட பூச்சி நல்லா கழிவு அந்த மாரட்டு கழிவு வந்தா அதிலே தொடர்ந்து வந்துருவாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப ஒரு பேச்சு பேசிட்டே இருக்கும் போது நம்ம அறியாம அந்த வார்த்தை தானா வரும். சாட்டுங்க இருக்கிறாங்க 1-2 தடவை சனி பிடிச்ச கட்டி அப்ப சனியா மிக பிடிக்கும். அவன் பேரை எடுத்து சொல்றாங்க. கண்டிப்பா வந்துடும். அப்படிப்பட்டதான் சனீஸ்வரன். ஆனாலும் உலகத்திலே சனியை போல் கொடுப்பவன் இல்லை, கேதை போல் கெடுப்பவன்
ஒருவருடைய வாழ்க்கையில் சனீஸ்வரன் தொடர்ந்திருக்கிறான்னா அதிக ஆண்டு காலம் இருக்கக்கூடிய சுக்கரன் 19 வருஷம் அதிக நாள் வாய்ப்பு. அப்படிப்பட்ட சனீஸ்வரன் எடுக்கணும்னு நாம நினைக்கிறோம். சனீஸ்வரன் கூடி இருப்பது சகிதம் பெற்றிருப்பது குருவோடு சகிதம் பெற்றிருந்தால் ஆனால் குரு பார்த்தால் போய்தான் தீரும், பார்த்தாலும் தீரும். போய் சகிதம் நடந்து கொண்டிருந்தார். அவனுக்கு வந்து இருந்தாலும் பாமர மக்களுக்கெல்லாம் படியாக்க வேண்டும். எனது மனைவி பார்வதியிடத்திலே தெரிவித்து அதன் பிறகு நான் படியாக்கி செல்கிறேன். சீக்கிரமாக சென்று என் மனைவி பார்வதி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அப்படியே इच्छाशक्ति, क्रियाशक्ति, योगशक्ति, ज्ञानशक्ति, पराशक्ति, आर्यवशक्तियागी உலகி அம்மையப்பனாக இரண்டு காட்சியோடு பாமர மக்களுக்கு படையது முக்கன் படைத்த பரமனுக்கு பாரியால் பாடுவதி பாடு பெயரோடு பாடுவதும் இரண்டாம் கால பிறப்பினால் ஐயை பார்க்கிறது பார்க்கிறார்.
ஆடுகின்ற ஆடுகின்ற நதி இல்லை ஆளுகின்றானே கிள்ளையிலே அதை பாடவந்தே நெல்லையிலே இறைவனுக்கு அருமலை போல் ஆளுகின்றானே கிள்ளையிலே தந்தையும் தாயும் அவன் இருப்பாய் தந்தையும் தாயும் அவன் இருப்பாவும் தாயும் அண்ணா தொலையில் நாள் வரையில் ஆளுகின்றானே கிளையிலே அதை பரவந்தே எல்லையிலே இறைவனை அருமலை மண்ணு மண்ணாலே திறமொழி பார்க்கே ஆளுகின்றானே கிளையிலே அதை பணவந்தே இறைவனை அருள்மொழி சுவாமி பார்க்கிறோம் அம்பலத்தில் ஆடு செய்ய அண்ணனே அண்ணனே பார்வதியே அம்பலாயே யாரு செய்ய அண்ணனே பார்வதியே என் உள்ளம் கவர்ந்த மலைமகளே, உலகத் தாய்மார்கள் போற்றும் முத்தமிழ், மலையத்து ராஜனுக்கு மகனாக பிறந்த பர்வதராஜன் மகள் பார்வதி என்ற பெயரோடு இந்த பரமனுக்கு இடமாக அமர்ந்து நான் செய்த பாக்கியமே பாக்கியம். மலையராஜா மகளவல்ல மங்கையே வாழ்க வாழ்க என்று மனதார வாயார வாழ்த்துகின்றேன். என்றும் இல்லாமல் இருக்கிற அவசர அவசரமாக நெஞ்சு சொன்ன நினைத்து உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? சுவாமி நான்
வந்து கொண்டிருக்கிறது. சரி, நான் ஒரு இடம் சென்று வர வேண்டும். அப்படியா? ஆகினாலே உன்னிடத்து தெரிவித்து போகலாம் என்று வந்தேன். சென்று வருகிறேன். கண்ணே நான் ஓரிடம் சென்று வருகிறேன். சென்று வருகிறேன். கண்ணே போல் ஓரிடம் சென்று வருகிறேன். கண்ணே நான் ஓரிடம் சென்று வருகிறேன். நான் சென்று வருகிறேன். இந்த கையை தடுத்து வைக்கிறேன். சுவாமி, பார்வதா, போகும்போது என்னை சந்தோஷமாக என் வழிமுட்டி அனுப்பாவிட்டால் பரவாயில்லை. ஆனால் எங்க போறீங்கன்னு கேட்கிறப்பார். இந்த அவசர குணமான வார்த்தை தேவையா? உலகத்திற்கே ஒரு தாய்மார் என்று எடுத்து காட்டக்கூடிய நீ உன்னை பார்த்து பாமர மக்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நீ கணவனை வெளியெடுக்க வேண்டும் என்றால் நீர் அருந்து விட்டு செல்கிறார்கள் சுவாமி, அல்லது மோர் அருந்து விட்டு செல்லுங்கள். நீங்கள் செல்லக்கூடிய காரியம் என்று வெளிமுட்டி அனுப்பி வைக்க வேண்டும். அதை விடுத்து எங்க பாருங்க என்னங்க தப்பா நினைக்கிறாங்க? தனங்கள்லாம் தானியங்கள்லாம் குழம்பெல்லாம் பொருளை சம்பந்தப்படலாம் கூட்டு மனம் வைத்து இதே ஒரு சிறந்த ராஜவே என்று சொல்லக்கூடிய கலையன்பர் விழுப்புரம் கப்பூரம் எனக்காக 100 ரூபாய் வாரி வழங்குகிறார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையாக இருந்து காட்சி கொடுத்து அவர் குடும்பம் நல்லபடியில் விளக்கம் என்பது பாடும் கேள்வி வணக்கம். ஆசைக்கு உகந்த மாடமானே கைதிமலை விடுத்தால் என் கடமையை தவறாமல் சென்று எல்லா தேவராஜர்களுக்கும் படியளப்பதுதானே இந்த பரமனுடைய கடமை. அதை விடுத்து எங்கு செல்கிறாய் என்று கேட்கின்றாயே, வேறு எங்கு செல்ல போகிறேன்? நானும் கூட வருகிறேன். நான் செல்லக்கூடிய இடம் மானுடர் செல்வங்கள் வாழக்கூடிய. அது மட்டுமல்ல, எத்தனையோ ஜீவராசிகள் அத்தனைக்கும் படியளிக்க வேண்டும். அது என்னுடைய வேலை. அங்கு வருவதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் நீ அங்கு வர தேவையில்லை. நீ இல்லாமல் நான் தனித்தே ஜீவன் மட்டும் படியாந்து விட்டு வருகிறேன். நீ சிவகணங்களோடும் நந்தீஸ்வரன் கொண்டு விநாயகர் வேலோடு துணையிட்டு இந்த கையிலே பாய்கள் சென்று
வேண்டிய இடம். அந்த இடத்துக்கு வந்தா உனக்கு நிச்சயம் ஆபத்து ஏற்படும். அதனால சொல்றேன், நான் வருவது கேட்கிறேன். அவர் செய்துவிட்டு அந்த தவறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் மன்னிக்க இருந்தால்தான் மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னிக்கவில்லை என்றால் ஆண்டவனுக்கு தெரியும். எப்பொழுது நீ செய்தது தவறு என்று நீ உணர்ந்தாயோ அப்பொழுதே மன்னிப்பு இருந்தாலும் மீண்டும் வரவேண்டும் ஒரு அதுதான் தவறு. குற்றத்தை கையால் என்று கூறுகின்ற அதன் காதலை உடைத்தால் அதுதான் சரி. அதனால என்ன உரைக்கிறேன் நாயின்னு சொன்னேன் சொன்னேன் ஒரு உதாரணத்துக்கு எடுத்து சொல்றேன். ஒரு நாய் அதை முக்கிட்ட குறைக்குது. அந்த குறைக்கிற நாய்க்கு தான் தெரியும் அங்க என்ன நடக்குது. ஒன்னு ஆடை போயிருக்கலாம், மாடை போயிருக்கோம், இல்ல வீட்டுக்கு கூத்து நாடகம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்துட்டு குறைக்கும். அந்த குறைக்கிற நாய்க்கு மட்டும்தான் தெரியும் என்னமோ பார்த்துட்டு குறைக்கணும். பக்கத்து இந்த நாய் போடுற ரேட் இன்னொரு நாய் குறைக்கும். அந்த நாய்க்கு யார் குறைக்கணும்னு கேட்டா தெரியாது. ஆனா இந்த நாய்க்கு தான் தெரியும். எந்த நாய்க்கு தெரியும்? அந்த நாய் வந்து சொல்லல முதலில் குறைத்தது அந்த நாய்க்கு காரணம் இல்லாமல் அப்படி குறைக்க கூடாது. ஒருவேளை அது கழுதியாக இருந்தால் அதற்கு நாம் எடுத்து சொன்னால் ஏற்றுக்கொள்ளுமா? கழுவி தெரியுமா? கற்பூரவாசனம் தெரியாது. கற்பூரவாசனம் கழுவி தெரியுமா? இதுதான் கற்பூரம். அதனால எத்தனை முறை எடுத்து சொன்னாலும் பித்தளை நாட்டம் போகாது. இப்பொழுது சிறப்பட வேண்டாம். நான் சென்று அது சீக்கிரத்தில் வந்து விடுகிறேன். கைலி மலையில் இத்தனை பேர்கள் வைத்திருக்கும் போது உனக்கு என்ன நடக்கவில்லை? சந்தேகமா? ஜீவராசி படியே கிடைக்க எந்த முகத்தோடு படியே சரி. பஞ்சமுகம் என்று சொல்லக்கூடிய 5 முகத்தோடு படியாக்கிறது. ஓர் எதிர் படைத்தது புல் பூண்டு
மரம் செடி கொடி இவைகளுக்கெல்லாம் ஓரறிவு, அதற்கு ஒரு சிரம் படியெடுக்கிறது. 2 அறிவு படைத்தது பள்ளி, பூரான், செய்யான், பாம்பு, அரணை, கோணான் இது போன்ற ஊர்வல இனங்களுக்கெல்லாம் 2 அறிவு, அதற்கு ஒரு சிரம் படியெடுக்கிறது. 3 அறிவு படைத்தது பறவை இனம். இறகு முளைத்த பறவை இனங்களுக்கெல்லாம் 3 அறிவு, அதற்கு ஒரு சிரம், 3வது சிரம் படியெடுக்கிறது. 4வது சிரம் விலங்கு. அது வீட்டிலே வாழும் விலங்காய் இருந்தாலும் சரி, காட்டிலே வாழும் விலங்காய் இருந்தாலும் 4 அறிவு அதற்கு 4வது சிரம் படியெடுக்கிறது. 5வது சிரம் பாமர மக்கள், அவர்களுக்கு 5 அறிவு போதாது என்று சொல்லி 6வது பகு என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவை புகுத்திருக்கின்றான். அந்த பகுத்தறிவு செயல்படும் போதுதான் மனிதன் மனிதனாக செயல்படுவார்கள். பகுத்தறிவு இல்லை என்றால் அவர்களும் மிருகத்துக்கு சமமாகத்தான் இருப்பார்கள். அப்படி 5 ஜீவன்களையும் 5 சிரம் என்று சொல்லக்கூடிய சத்வாஜிதம், பாமதேனம், ஈசானம், தத்புருஷம், அகோரம் என்று சொல்லக்கூடிய 5 முகம் பஞ்சமுகத்தோடு பணியாற்றுகிறேன். இதில் என்ன சந்தேகம்? சுவாமி, பணிக்கு சிறங்க திரு வருகிற 5 முகத்தோட காட்சி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கிறானால் இந்த பார்வதி தங்களுக்கு படி பூஜை செய்ய காத்து சதாகாலமும் இந்த சதாசிவன் இடபாகத்தில் இருந்து இப்படிப்பட்ட பஞ்சமுக தரிசனத்தை நான் பார்த்ததே இல்லை ஆண்டவா. படியளந்து விட்டு பஞ்சமுகத்தோடு கைலமலைக்கு வாருங்கள், பதி பூஜைக்காக காத்திருப்பேன் என்று தெரிவிக்கிறார். ஆண்டவன் எப்பொழுது வருவான் என்று வழியை விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கிறார். அதி சீக்கிரத்தில் வருகிறேன் பணி. இந்த வெள்ளி மலை அழுகுறா யாரு? என்னுடைய பேர் யோகனை. உண்மைதான். சரி, இது அழைத்தர்கள் சுந்தரமன் உபச்சமுறை என்னுடைய தந்தையிடத்தில் வாழ்த்து பெற்றார்களாம். ஆமா, அதனால என்ன படித்தார்? நானும் சென்றேன். இது அழைக்கையை அழைத்து விட்டேன். பின்னிலும் பாராமல் கற்பை சூழல் பெறுவதை கற்பை சூழல் இருக்கான உண்மைதான். அவன் பார்த்துக் கொள்ளுங்க. நண்பர்களே, இந்த நிலவரை தங்கிக்கொள். விட்டு போக உனக்கு எப்படி வளர்த்து தப்பிக்க முடியாது, தப்பிக்க விட மாட்டேன், அவரை அடையாமல் விட மாட்டேன். சரியா சிறந்த காட்சி கொடுத்தார். செய்ய வேண்டிய பாட்டு செய்யலாம். ஆண்டவா, இறைவா, ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. உத்தம சத்யன்யா. சிவனே சிவனே சிவனே. கருணையனே சிவனே பாதுகாவம் மனிதனே.
கருணையனே காலைவாகனே சிவனே கருணவாகனே பக்தருணையனே சிவனே பாதுகரணையனே சிவனே சிவனே சரி கிருஷ்ணா. திலோதமா, திலோதமா, திலோதமா. யாரு? அத்தையா, ஆமா அத்தைதான். உனக்கு இங்க வேலை? சிவசக்தி, உமா மகேஸ்வரி. ஐயா, ஐயா. எந்த இடம் தெரிய மாட்டேங்குது. அத்தை, இவன் வந்து திலோதமாரி என்ற ஒரு பெண் எனக்கு ஆசை. அவனை துரத்தி வந்து கடைசியில் பார்த்தால் நீயாக இருக்கின்றார். இது கையிலாயம் தானே, எந்த இடமே எனக்கு புத்தி கெட்டு போயிருக்க. புத்தி எல்லாம் வந்து வேலை. அத்தை, என்னது? திலோதமாரி என்ற பெண்ணை என்னால் பார்த்தாயா? திலோதமா? அந்த பெண் எனக்கு தேவை. தேவையா? அந்த உருவாகத்தான் அவர் வந்தார். அவளை பார்க்க மரியாதை போயிடு. வாய்க்கவில்லையா? போன்றதுல சரி, வந்த சொல்லி அனுப்புறீங்களா? சொல்லுங்க. போடாங்கல்ல புத்தி கொண்டு என்ன வந்து போகுது என்கிறார். ஏன்? இந்த கைலாய வர எனக்கு கருதி கிடையாதா? இந்த உட்கார எனக்கு அனுமதி கிடையாதா? வரவழைக்கு தகுதியில் இருக்கலாம். என் ஐயா அவனுக்கு சும்மா அமர்ந்து மகளை தரவு இதுவே கணவன் அமர்ந்து சிவபெருமான் நிலையத்திலே அவன் எனக்கு கருதி கிடையாதா? அமர்ந்து கொள்ளாமல் செய்த பதிவு பைத்தியக்காரன் பேசாத. ஏன் உன் கணவன் அவர்களுக்கு அவன் எனக்கு கருதி கிடையாதா? உன் கணவன் எல்லா உயர்ந்தோம் படைப்பு தேசிய கடவுளா ஆகிய முன்னே நடிகிற பேச்சு அந்த வார்த்தையை மட்டும் உடனே சொல்ல கெட்ட கோபம் சோதனை ஜானா தெய்வ சோதனை ஜானா தெய்வ சோதனை ஜானா ஆண்டவர் இல்லைன்னா சோதனையோ யார் ஒரு போதனத்தில் வேதனையோ சோதனை தானா சோதனை தானா சில சோதனை தானா கணவனுக்கு செய்தி பகுதியை மாற்றானுக்கு செய்துவிட்டேன். ஆண்டவனை கேட்டால் என்ன செய்ய போகின்றேன்? ஒரு பெண்ணுக்கு நேரம் அவமானம் அவமானமாகிவிட்டதே. ஐயையோ, இறைவா, இறைவா, இறைவா. இது நான் ஏன் புத்தி கெட்டு போனேன்? எனக்கு ஏன் நிலைமை? ஐயோ, ஐயோ. ஆண்டவா, ஆண்டவா, கையிலே இறைவா.
வந்துவிட்டேன் பத்து பகத்தோடு பதிபூஜை நடக்கட்டும் பதிபூஜை நடக்கட்டும் கோலமாய் இருக்கின்றாய் இதற்கு இதுதான் காரணம். நான் இல்லாத நேரத்தில் எப்படி பதிபூஜை நடந்தது? யார் அது? சுவாமி தாங்கள் வருகிறேன் வழியில் வைத்து பார்த்து திறந்தேன். அதே நேரத்தில் சத்தியவாசன் பிரம்மன் ஐந்து சிறப்போடு வந்தேன். தாங்கள் அமரத்தை சிம்மாசனம் நிறுத்து கொள்வதா? தேவன் நான்முக தேவன் ஐந்து முகத்தோடு கைலைக்கு வந்தான் என்று அவதூறாக பேசுகிறார். ஐந்தாவது ஒரு முகம் என்ன அவனுக்கு முளைத்து வந்ததால் அது கிளத்து வந்து விட்டதா? சுவாமி அவனுக்கு அரிசன் இருந்தது. இப்பொழுதே ஞானத்தால் வந்து பார்க்கின்றேன். உண்மைதான் பாடுறதா? உண்மைதான். ஐந்தாவது ஒரு முகம் அவனுக்கு முளைத்துத்தான் வந்திருக்கிறது. காமத்தால் ஒரு தலை முளைத்திருக்கிறது. அதோ முகம். காமத்திற்கு கண்ணில்லை என்பது போல கயவனை போல் காமவெறியால் ஒரு பெண்ணை துரத்துக் கொண்டு கைலை மலைக்கு வந்திருக்கிறான். ஆகையினால் உன்னை சந்திக்கும் நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அவனுக்கு 5 சிரம் இருப்பதனாலே ஆண்டவனுக்கு பதிபூஜை செய்து சுவாமி இப்படி தகாத முறையில் நடந்து கொண்டேன். அந்த பிரம்மதேவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று சொல். சுவாமி ஒரு முறையில் ஒரு கட்சியாக இருக்கிறேன். இந்த உலகத்தை சிறந்த தண்டனைக்கு